சார், முதல் செய்தியாக திருவண்ணாமலை குறித்து நம்ம ஏற்கனவே திருக்கார்த்திகை தீபம் வருகிறது, நாளை நடைபெறவிருக்கிறது. அதற்கான போதிய ஏற்பாடுகளை இந்த அரசும் ஹெச்ஆர்என்சியும் செய்து விட்டதா, நகராட்சி நிர்வாகம் செய்து விட்டதா அப்படிங்கிறத நம்ம சென்ற வார செய்திகள் சிந்தனைகள் கூட பேசியிருந்தோம். இப்போ சமீபத்தில் அப்டேட்டட் நியூஸ் என்ன அப்படின்னா, 30ஆம் தேதி 2 தினங்களுக்கு முன்பு மகாரதம் பெரிய தேர் அது நடைபெற்றிருக்கிறது. அதுவும் பிரசித்தியா நடைபெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் குவிந்திருக்கிறார்கள். அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த கரும்பு தொட்டில் அப்படிங்கிறது அங்கே ரொம்ப ஃபேமஸ். அது பெண்கள் மட்டுமே அம்மனை வைத்து இழுக்கக்கூடிய ஒரு தேர் இருக்குது. அப்புறம் சண்டிகேஸ்வரருக்கு ஒரு தேர் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை வரம் வேண்டி அல்லது குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய ஒரு வேண்டுதல். இந்த கரும்பு தொட்டில் கட்டி அவர்களை உட்கார வைத்து கொண்டு வருவது அல்லது வேண்டி கொண்டு வருவது, அதை காவல்துறை தடுத்திருக்காங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அதன் பிறகு அது மாவட்ட அதிகாரியான டிஎஸ்பிக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் அவர் பர்மிஷன் கொடுத்துருக்காரு. அப்புறம் ஏதோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு செய்தி. கோவிலில் நாளைக்கு கார்த்திகை தீபம், அதை முன்னிட்டு கோவில்களில் கூட்டமாகவே இருந்துகிட்டு இருக்கு. அந்த புரோட்டோகால் எல்லாம் பிரேக் பண்ற மாதிரி அவர்களுக்கு வேண்டிய காவல்துறை அவர்களுக்கு வேண்டியவர்களெல்லாம் அங்கே விடுவதாகவும் ஒரு காணொலி காட்சி வெளியானது. ஒரு பூஜாரி என்ன விட மாட்டேங்கிறாங்க, இந்த கோவிலில் தான் நான் இருக்கேன், யார் யாரோ உள்ள போயிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு வீடியோ வந்தது. இப்போ நாளைக்கு கார்த்திகை, அதை முன்னிட்டு அங்கே விஐபிக்கு சிறப்பு டோக்கன்லாம் கொடுப்பாங்க. அதை மொத்தமாக வேறு ஒரு அலுவலகத்தில் வச்சு இவங்களே பிரிண்ட் பண்ணி திமுக காரர்களுக்கு, அதாவது கடவுளே இல்லைன்னு சொல்லி வேண்டியக்கூடிய சம்பாதிக்கிறதுக்காக, ஆமா, அப்படி கொடுக்கறதாகவும் ஒரு காணொலி காட்சியெல்லாம் பார்த்துருக்கோம். செய்தி எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து இதே போல பல புகார்கள் வந்தவண்ணம் இருக்கின்றன. நீங்க சொல்லக்கூடிய அந்த கரும்பு தொட்டில் என்பது காலங்காலமாக அதை பற்றி அந்த புராண கதைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கோயிலை பற்றிய ஸ்தல புராணங்கள் அதிலேயே இருக்கு. வல்லாள மகாராஜன் என்று திருவண்ணாமலை பகுதியை ஆண்ட ஒரு ராஜாவுக்கு இதே போல குழந்தை வரம் வேண்டி கரும்பு தொட்டில் நான் சுமக்கிறேன் என்று சொல்லி வேண்டிக் கொண்ட பிறகு இறைவனர்களால் குழந்தை பிறந்தது. அதனால அந்த ராஜா ஆரம்பித்த அந்த பழக்கம் காலமாக தொடர்ந்து கொண்டு வருகிறது. என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பத்திற்குரிய அந்த கணவன் மனைவி கரும்பை அந்த படத்தையும் பார்த்தேன், கரும்பை தோல்ல சுமந்து கொண்டு 2 பேர் கரும்பை முன்ன பின்ன பிடிச்சிருப்பாங்க. அந்த 2 கரும்புக்கு நடுவில் தூளி மாதிரி சொல்லுவாங்களே, துணி, அதுல அந்த குழந்தையை போட்டு மாட வீதி உலா ராஜகோபுரம் அருகே தன்னுடைய நேர்த்தி கடனை முடிப்பார்கள். இது யார் பண்றாங்கன்னா, குழந்தை வரம் வேண்டி ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பெறக்கூடியவர்கள். அதே போல குழந்தை பிறந்து கூட பெரிய ஒரு நோய் வாய்ப்பட்டு பிழைக்காதா என்று பயந்து போய் மருத்துவர்கள் கைவிரித்த நிலையில தெய்வம் காப்பாற்றி இருக்கும். அப்ப நேர்த்தி கடனாக இந்த மாதிரி நான் கரும்பு தொட்டில குழந்தையை சுமந்து வருகிறேன் இப்படி வேண்டிக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா வரணும், படிச்சு பெரிய ஆளா வரணும் அப்படி வேண்டிக்கிறாங்க. அப்ப அந்த சிறு குழந்தையை அப்படி நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக வரக்கூடிய பக்தர்கள், அது இன்னைக்கு புதுசா வந்த பழக்கம் இல்லை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வரக்கூடிய அந்த பழக்கம். அப்படி இருக்கும்போது அப்படி விடிகாத்தால குளிர்ல நிக்கிறாங்க, அவனை அடிச்சு துரத்துறாங்க போலீஸ். எந்த அளவுக்கு ஒரு அநியாயம் நடந்தது இருப்பாங்க. இது ஒரு செய்தி. அதே போல இன்னொரு செய்தி என்னன்னா, அந்த கிரிவலப்பாதையை சுற்றி வரக்கூடிய வாய்ப்பு சீனியர் சிட்டிசனால முடியாது. முட்டி வலி இருக்கும், எங்க போய் நடப்பாங்க. அப்ப என்ன ஒரு பழக்க நம்பிக்கை இருக்கின்றதுன்னு சொன்னால், இந்த தீபத் திருநாள் அன்று இந்த 3 நாட்கள்ல அந்த மாட வீதிகளை சீனியர் சிட்டிசன் சுற்றி வந்தாலே அவர்கள் கிரிவலத்தை சுற்றி வந்ததுக்கு சமம். அப்ப அந்த மாதிரி வயதில் மூத்த பெரியவர்கள், நடக்க முடியாதவங்க அந்த மாதிரி வரக்கூடிய வழக்கம் இருக்கு. அவங்கள வரக்கூடாதுன்னு தடுத்து இருக்கிறார். இது ஒரு புகார் வந்திருக்கிறது. அதே போல பாருங்க, அங்க கிட்டத்தட்ட இந்த மாட வீதிகளை உள்ள சந்துகள் அப்படி ஒரு 50 தெரு இருக்கு. அங்க மக்கள் இருக்காங்க, அங்கேயே வசிக்கக்கூடியவன். அவன் என்ன திருவிழா வர்றதுக்காக ஊரை காலி பண்ணிட்டு போக முடியுமான்னு பண்ண முடியாது. இது சந்தோஷமா இருப்பான், இவ்வளவு ஜனங்களை பார்க்கறதுக்கு அவன் ஆவலா இருப்பான். இந்த பந்தோபஸ்து ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லி அந்த 50 தெருக்களில் இருக்கக்கூடிய வீடுகளில் வசிக்கக்கூடிய மக்கள் யாரும் அந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. வெளியில ஒரு பால் பாக்கெட் கூட அங்குள்ள பச்சை குழந்தைக்கு கிடைக்காது. அவர்களுடைய அன்றாட தேவைகள் கூட நடக்க முடியாது. காய்கறி ஒன்றும் கிடைக்காது. அந்த மாதிரி கெடுபடி என்கின்ற பெயர்ல உண்மையிலே பாதுகாப்பு ஏற்பாடு பண்றாங்களோ இல்லையோ, போலீஸ் அத்துமீறி அராஜகம் செய்து நாங்கள் வாழ முடியாதபடி எங்களை தடுக்கிறது. அப்படி அந்த மக்கள் பல பேர் புகார் கொடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம். நீங்க சொன்னபடி கனஜோராக கள்ள விஐபி பாஸ், கள்ள தரிசன டிக்கெட், அதெல்லாம் திமுக கவுன்சிலர் உட்பட அங்க மாவட்ட அந்த வட்ட கோட்டை நிர்வாகிகள் அவங்க தலைமையில அவங்கள தனியா இன்னொரு இடத்துல
கோயில் நிர்வாக அலுவலகத்துல அந்த டிக்கெட்லாம் கொடுக்கணும். அதான் அங்க போய் கேட்டா இல்ல தீர்ந்துச்சுங்கிறாங்க. அங்க தள்ளி யாத்திரை நிவாசம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கான். அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல திமுக குண்டர்கள் உட்காந்து கொடுத்துட்டு இருக்காங்களாம். எப்படி நடக்குது பாருங்க. அது எல்லாமே திமுகவை சேர்ந்தவர்கள்னு சொல்றாங்க. வெளியில பொதுமக்களுக்காவது காசு கொடுத்து வாங்கிட்டு ஏதோ பகவானை பார்த்தோம் அப்படிங்கிற சந்தோஷத்துக்கு போகலாம். இவர்கள் ஒரு பக்கம் கடவுளும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சீட்டும் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்களேங்கிறதும் பொதுமக்கள் கூட்டம். அது என்னன்னா அங்க உள்ள ஒருத்தர் 2-3 பேர் வந்து எனக்கு போன் பண்ணி பேசினாங்க. அப்புறம் இந்த இந்த திருட்டுத்தனமான இந்த சீட்டை பத்தி வந்து வெளியில விஷயம் வந்த உடனே அங்க பாஜகவுடைய மாவட்ட தலைவர் சில பேர்லாம் போய் வந்து பெரிய போராட்டம் நடத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் பிறகு இப்ப கொஞ்சம் இன்னைக்கு தடுத்து இருக்காங்க. இன்னைக்கு நடக்கல. ஆனா இந்த செய்தி வெளியில வரக்கூடாது என்பதற்காக அந்த லோக்கல் உள்ள எல்லா மீடியாக்காரர்களுக்கும் நல்லா கவர் ஹெவியா கொடுத்துருக்காங்க. இதுக்கே பல லட்சங்கள் செலவு பண்ணிருப்பாங்க என்று ஒரு புகார் வருது. வாய்மொழியா சொல்லியிருக்காங்க. ஜனநாயகம் அங்கு காப்பாற்றப்பட்டதுன்னு. ஆமா ஆமா. அதனால இது பாருங்க, நம்ம என்ன பார்க்கணும்னா பாரம்பரியமாக உள்ள பழக்கங்கள் தடுக்கப்படுகின்றன. இப்ப காரைக்கால்ல பாத்தீங்கன்னா மாங்கனி திருவிழா நடக்கும். அந்த ஊருடைய பாரம்பரிய திருவிழா. அதை நீங்க மாற்ற முடியுமா? நம்ம ஒவ்வொரு ஊருக்கு ஒரு திருவிழா. எல்லா ஊர்லயும் கரும்பு தொட்டில் கிடையாது. நான் கேள்விப்பட்டதே இப்பதான் திருவண்ணாமலை தான் கரும்பு தொட்டில் எனக்கு தெரிஞ்சு. ஒரு ஊர்ல வேறு வழிபாட்டு உரிமை இருக்கும், வழிபாட்டு முறைகள் இருக்கும். அப்ப இந்த ஊர்ல உள்ள கரும்பு தொட்டில் சுமக்கக்கூடிய அந்த வழிபாட்டு உரிமையை திமுக அரசு மறுத்திருக்கிறது. பாதுகாப்பு காரணங்களை காரணம் காட்டி. இத்தனை வருஷம் இல்லாத கூட்டம் இன்னைக்கு புதுசா வந்திருக்கா? போன வருஷம் வந்தது இல்லையா? அதுக்கு முந்தின வருஷம் வந்து இல்லையா? வருஷம் லட்சம் பேர் வராங்க இல்லையா? அப்போ பாதுகாப்பு கரும்பு தொட்டில் எத்தனை பேர் வராங்க? டோக்கன் கொடுங்க. இந்த டைம் ஆக நெறிமுறைப்படுத்துங்க, ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்க. அதை பண்றதை விட்டு பண்ணவே கூடாதுன்னு சொல்றது எப்படி தப்பு? எப்படி நியாயமாகும்? இல்லையா? அதே போல தொடர்ந்து இதே போல முடக்கக்கூடியது வாடிக்கையா இருக்கு. இப்ப பாருங்க, நான் சில உதாரணம் நோட் பண்ணிட்டு வந்த. பழனியில போன வருஷம் இதே போல காவடி எடுக்கும் போது மேளம் அடிக்க கூடாது. அப்ப காவடிங்கிறது ஆடுறது கூடியதான் காவடி இல்லைங்களா? காவடி ஆடிக்கொண்டேதான் போடுவாங்க, தாளத்துக்கு ஏற்றபடி ஆடுவாங்க. மேளமே அடிக்க மௌனமா அப்படியே காவடி எடுத்து போக முடியுமா? என்ன ஒரு பாரம்பரியத்தை மாத்துறாங்க பாருங்க. கோயில்ல வந்து ஸ்ரீரங்கம் கோயில் இதே போல வந்து எல்லாம் கோஷம் போட்டதுக்கு உடனே மௌனமா கடவுள் கும்பிடுங்க. இறைவனை பார்த்து பரவசப்பட்டு குதித்து ஆனந்த கூத்தாடக்கூடிய நம்முடைய பண்பாடு. தியானம் பண்றது ஒரு பக்கம் இருக்கு, அது ஒரு வழிபாட்டு முறை. ஆனால் ஆண்டவனை அப்படி பரவசமாகக்கூடிய நிலையில் கொண்டு போகக்கூடிய ஆலயங்கள், அதுதான் ட்ரம்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க, பண்ணாத தடுக்கிறாங்க. ஊர் கூடி தேர் திருவிழான்னு சொல்லுவாங்க. பாப்பாரப்பட்டியில தேர் திருவிழா நடத்தக்கூடாது. ஏன்னா அங்க வந்து அந்த மின் கம்பிகள் கீழே வந்து அந்த தேர் போச்சுன்னா பழுதடைஞ்சிரும். தடை பண்ணாங்களா இல்லையா? அப்புறம் வந்து பொதுமக்களை சேர்ந்து பெரிய பிரச்சனை பண்ண பிறகு அப்புறம் அனுமதி. இதே போல தேனியில தேர் நடத்தக்கூடாது. ஏன்னா வந்து ரோடெல்லாம் சீர்கெட்டு போயிடும். இந்த வருஷம் மட்டும்தான் அது மாதிரி ஆகுமா? அப்ப பாரம்பரியமாக உள்ள பழக்கங்களை தடுக்க பார்க்கிறது இந்த திமுக அரசு. இப்ப திருவாசகம் முற்றுவதல் நம்ம அது செய்தியாவே பேசணும். தென்காசி கோயில் எத்தனையோ ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப முற்றுவதலுக்கு வந்து நீ 200 ரூபா 300 ரூபா கட்டணம் கொடுத்தாதான் முற்றுவதல் சொல்லணும். என்னங்க இப்படி கேக்குறீங்க? அப்ப நான் தடை பண்றேன். தடை மீறி வந்தாங்க உடனே பெருசா ஸ்பீக்கர்ல வேற பாட்டு போடுறாராம். யாரு? அந்த கோயில் ஈவோ. அப்ப நம்முடைய வழிபாட்டு உரிமையை தொடர்ந்து திமுக காலங்காலமாக இருக்கக்கூடிய பாரம்பரியமான முறைகளை தடுக்க பார்க்கிறது திமுக, HRMC. இது இந்த செய்தியோட ஒரு பக்கம். இன்னொன்னு பாருங்க, இப்ப நான் வந்து போன செய்திகள் சிந்தனைகளே சொன்ன அதே ரிப்பீட் பண்ண விரும்புறேன். பிரயாக்ராஜுக்கு போயிருந்தேன் கும்பமேளாவுக்கு. அந்த கும்பமேளா, அந்த பிரயாக்ராஜ் என்பது கிட்டத்தட்ட அது வந்து திருவண்ணாமலையோட பெரிய ஊர். ஒரு காலத்துல மாநில தலைநகராக இருந்த ஊர். அலகாபாத் ஹைகோர்ட்டே அங்கதான் இருக்கு, இன்னைக்கும் அங்கதான் இருக்கு, ஹைகோர்ட் அங்கதான் இருக்கு. அவ்வளோ பெரிய ஊர். அவ்வளோ பெரிய ஊர்ல தினசரி 1 கோடி பேர் வராங்க போறாங்க. அவ்வளோ டிராபிக். எத்தனை நாளைக்கு? கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு இப்படிதான் திருவிழாவா இருக்கு. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அந்த ஊர்ல உள்ள மக்களோட இயல்பு வாழ்க்கை மாறவில்லை. எப்பயும் போல அவன் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கான். எல்லா போஸ்ட் ஆபீஸ், பால், தண்ணி, ஆஸ்பத்திரி போற எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எதுவுமே பாதிப்படையாத வகையில அந்த அரசு திட்டமிட்டு இருக்கிறது. இங்கே அந்த மாதிரி பண்ண முடியல. ஏன் பண்ணல? பண்ண முடியாதானே? ஒரு 3 மாசத்துக்கு அந்த மாதிரி வரக்கூடிய கிரௌட் அவங்க மேனேஜ் பண்ண முடியுதுன்னா 3 நாளைக்கு பண்ண முடியாதா? அப்ப ஏன் பண்ணல? எனக்கு என்ன சந்தேகம்னா,
வேண்டுமென்றே அந்த உள்ளூர் மக்களுக்கும் அந்த கோயிலுக்குள்ள பிணைப்பை வந்து உள்ளூர் மக்களை எரிச்சல் அடைய வைக்கணும். கோயில் திருவிழாவா திருவிழா வந்துச்சா என்று மக்கள் வந்து ஒரு வெறுப்படைய மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினால் அந்த உள்ளூர் மக்களுக்கு கோயிலுக்குள்ள பிணைப்பு போயிடும். அப்படி மறைமுகமாக திமுக இந்த மாதிரி ஒரு முயற்சி செய்கிறதோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தீங்கன்னா உள்ளூர் மக்கள் தான் வந்து கோயிலோட அட்டாச் ஆயிருப்பாங்க. எந்த ஊரா எடுத்தாலும் சரி. இப்போ உங்க நாச்சியார் கோயில்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோயில் உள்ளவங்க அந்த கோயிலுக்கோட ஒரு பெரிய பாச பிணைப்பு இருக்கும். திருவள்ளிக்கேணி போய் பாருங்க, எங்க பெருமாள் அப்படின்பா. மயிலாப்பூர் போய் பாருங்க, அந்த மாட வீதியில் தினசரி போய் அந்த சிவனை பார்க்காம போய் சாப்பிடவே மாட்டோம். அந்த மாதிரி பல பேர் இன்னைக்கு நான் பார்க்கிறேன். அப்ப அந்த உள்ளூர் மக்களுடைய பிணைப்பு என்பது ஆலயத்தோடு அசைக்க முடியாத ஒரு பிணைப்பு இருக்கும். அந்த பிணைப்பை உடை தெரிவதற்காக இந்த HRMC மூலமாக, போலீஸ் மூலமாக இந்த அரசு முயற்சி செய்கிறது. இது என்னுடைய குற்றச்சாட்டு. நாலாவது நீங்க பாத்தீங்க அந்த போலி டிக்கெட்லாம் வித்தாங்கன்னு சொல்றீங்க. அது வந்து திமுகவுக்கு கைவந்த கலை. ஏன்னா இந்த திமுகவுடைய முதல்ல அண்ணாதுரை சிஎம்மா இருக்கும்போது உலகத்தமிழ் மாநாடு நடக்குது. அந்த உலகத்தமிழ் மாநாட்டில் போலி டிக்கெட் வித்தார் கருணாநிதி. அதுல பல லஞ்சம் ஊழல் நடந்தது, பெரிய அளவில் கொள்ளையடிச்சார் கருணாநிதி. அப்படி கொள்ளையடித்து வந்து அண்ணாதுரை காதுக்கு போன பிறகு கூட கண்டு காணாமல் பேசாம இருந்தார். ஏன் இருந்தார் தெரியாது. அண்ணாதுரை வந்து ரொம்ப நேர்மையானவர். கருணாநிதி தான் லஞ்சத்தை ஆரம்பிச்சாரு பல பேர் பேசுவாங்க. ஆனா அவருக்கு தெரிஞ்சு அதை ஆதரிச்சிருக்கார். ஆகவே இதுக்கு முன்னாடி இருந்த இதுக்கு முன்பு இருந்த கருணாநிதியே இது மாதிரி ஆரம்பிச்சவர் தான். டிக்கெட் மூலமாக எப்படி கொள்ளையடிப்பது, இது வந்து திமுக கைவந்த கலை. ஆகவே நாம சுருக்கமா சொன்னோம் என்று சொன்னால், ஹிந்து பாரம்பரிய பழக்க வழக்கங்களை தடுக்க முயற்சி செய்கிறது திமுக. ஒரு பெரிய ஒரு திருவிழா நடக்கும்போது அந்த கூட்டங்களை சரியாக கையாளக்கூடிய திட்டமிடல், அதிலே வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு இந்த திமுக நிர்வாகம். இதெல்லாம் இந்த வெட்ட வெளிச்சமாக இந்த செய்தி மூலம் நமக்கு தெரிகிறது. ஹிந்துக்கள் விழித்துக் கொள்ளணும்.